ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்த்தங்காவை நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுக்கோங்க, காய வச்சு. அதுக்கப்புறமா இப்படி குறுக்க வெட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியால் ஒரு மீடியம் சைஸ், ஆனால் வீடியோவில் காட்டியிருக்க சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து சீடெல்லாம் எடுத்துருங்க. அதில் உள்ள சீடு இருந்தால் கொஞ்சம் கசக்கும், அதையும் எடுத்துருங்க. அந்த நடுவில் உள்ள இந்த வெள்ளை கலர் லேயர் இருக்குல்ல, அது எடுத்தாலும் பெஸ்ட்டு தான். ஆனால் அவ்வளோ ஃபுல்லாக நம்மளால் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ஓரளவு சைஸாக. நான் பெரிய நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். சின்ன நார்த்தங்காய் எடுத்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 நார்த்தங்காவே எனக்கு இவ்வளோ வந்துருச்சு. இதை சில்வர் டப்பாவில் போட்டால் அது துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் பிளாஸ்டிக் அப்படின்னா செராமிக் கண்ணாடி அந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா நிறைய உப்பு போட்டால் தான் சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஊறுகாய். அதனால் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் 5 to 6 டேபிள் ஸ்பூன் போல் தாராளமாக உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி உப்பு நல்லா போட்டுட்டு அதை நல்லா ஒன்ஸ் குலுக்கிக்கோங்க. அந்த உப்பு எல்லா காயிலையும் படுற மாதிரி, அப்போ தான் அதுலேருந்து ஜூஸ் வேறு தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி நல்ல கண்டெய்னரில் மூடி நல்ல ஒரு 3-4 நாள், மினிமம் 3-4 நாள், அதிகபட்சம் 5-6 நாள் வரையும் அதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு காலையிலே ஒரு ஈவினிங் போல் எடுத்து லைட்டாக குலுக்கிக்கோங்க. அப்போ தான் கீழே உள்ள ஜூஸ் மேலே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 நாள் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின்னெல்லாம் சாஃப்டாகி இந்த டைப்பில் இருக்கும். அப்புறம் நமக்கு ஊறுகாய்க்கு தேவையான பொருள் கடுகு, நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக வேணும். அப்புறமா ஒரு 12 to 15 காஞ்ச மிளகாய். நான் மேலே உள்ள காமை நீக்கி வச்சுருக்கேன், நீங்கள் அதோட கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை. இதை ஒரு இதுக்கு மாற்றிக்கோங்க, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. இதை நல்லா கருப்பாக போயிடக்கூடாது, கருகிடக்கூடாது. ஏன்னா ஊறுகாவோட நிறமே ஒரு மாதிரி கருப்பாகிடும். லைட்டாக அந்த ரெட் கலர் மாறி அது ஒரு நல்ல வாசம் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெந்தயமும் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், உங்கள்கிட்ட பீஸாக இல்லைன்னா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்து இதை ஜாரில் போட்டுக்கோங்க, மிக்ஸி ஜாரில். நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆற விட்டு திரிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்ல பவுடர் ஆகும். சுட சுட திரிச்சா மிக்ஸியும் ப்ராப்ளம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் சூடாக திரிச்சா அப்படியே ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் அப்படியே ஒரு 10 minutes போல் ஆற விட்டுட்டு நல்லா பவுடராக ஆக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நான் ஃபைன் பவுடராக சொல்லலை, ஓரளவுக்கு பவுடராக. இந்த மிக்ஸி காட்டியிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒழுங்காக கிரைண்ட் ஆகலை, இப்போ நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இந்த மிக்சரை அந்த நார்த்தங்காயில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா கலக்குங்க, அப்போ தான் அதில் நல்லா ஒட்டும். இப்போ தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லது, நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும்.
பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா உடையணும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை. மோஸ்ட்லி ஊறுகாயில் கருவேப்பிலை அவ்வளோ போட மாட்டாங்க, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணாட்டி அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் எண்ணெயில் பொரியும் போது அது ஒரு வாசம் வரும். அதுக்காக இந்த மிக்சரையும் அதில் தட்டி நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. இது ரொம்ப நாள் கெட்டு போகாது. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஊறுகாய் ஜாடி செராமிக்கில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சில்வரில் வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்பூனும் சரி அந்த டப்பாவும் சரி கொஞ்சம் அரிச்சு போயிடும் அதில் உள்ள சிட்ரஸால். அதனால் நீங்கள் ஒரு கண்ணாடி கண்ணாடி கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னர் நல்ல முந்தின நாளே நல்லா கழுவி தொடச்சி காய வச்சுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.